வணக்கம், இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில ஜக்கச்சில அமைந்திருக்கிற உள்ளாந்தர் கட்டிய பழமை வாய்ந்த கோட்டையை தான் பார்வையிட இருக்கிறோம். அது தொடர்பான வரலாறும் அமைப்புமாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுகிற காணொலிகள் அனைத்தும் உங்களை சேரும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போவோம். யக்கச்சி கோட்டை கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். இது யக்கச்சி என்ற ஊரில் அமைந்துள்ளது. ஆனையிரவு நீரேரிக்கு அருகில் உள்ளதால் கடலில் இருந்து தரை வழியாக வரும் எதிரிகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒரு முக்கிய பாதை காவலரன் போல இந்த கோட்டை அமைக்கப்பட்டது. இந்த கோட்டை வன்னியில் இருந்து வரும் படையெடுப்புகளை தடுக்கும், யாழ்ப்பாணத்தை காக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாதை காவல் நிலையமாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில். தமிழில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை படையினருக்கும் இடையிலான போரில் இந்த கோட்டைகள் 1991 மற்றும் 2000 காலப்பகுதிகள் முற்றாக அழிந்து விட்டன. இப்பொழுது வெற்றிலை கேணியில் வெளிச்ச வீடு மட்டும் மிஞ்சியுள்ளது. விடுதலை புலிகளால் ஆனையிரவு தளம் முற்றுகையிடப்பட்ட போது யக்கச்சியே பிரதான தளமாக பயன்படுத்தப்பட்டது. ஒல்லாந்தர் காலத்து கோட்டையாக காணப்படும் இந்த கோட்டை லந்தேசி கோட்டை என்றும் அழைக்கப்படுகின்றது. இதுல உள்ள இந்த பகுதி மட்டும், இந்த பகுதியும் இன்னும் அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துண்டு பகுதியுமாக எஞ்சி இருக்குது. இது ஒரு பெரிய சதுரமான ஒரு கோட்டையாக காணப்படுது. நாங்கள் இதிலே காணொலியிலே சென்று பார்வையிடும் பொழுது இந்த கோட்டையினுடைய தொடுகையாக கட்டப்பட்டுள்ள அத்திவாரங்களை காணக்கூடியதாக இருக்குது. முழுமையாக இந்த கோட்டை மற்ற கோட்டைகளை விட, அதாவது பூநகரி கோட்டை, மற்ற யாழ்ப்பாண கோட்டை, இவ்வாறு மற்ற கோட்டைகளை விட இந்த கோட்டை அதிக அளவு சேதமடைந்துள்ளது. இந்த கோட்டையினுடைய அமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும் என்று ஒரு அண்ணளவு கூட கணிக்க முடியாத நிலையில இந்த கோட்டை சேதமடைந்திருக்குது. ஆனால் இந்த கோட்டையும் எல்லா கோட்டைகளையும் போன்று முருகக்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு பெரிய கோட்டையாக இருந்திருக்கும், அதாவது ஒரு அளவு பெரிய கோட்டையாக இருந்திருக்கும் என்பதற்கு இந்த கோட்டை இருக்கிற வளாகத்தை சுற்றியுள்ள அத்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது சிதறி சிதறி இந்த கட்டிடம் நீண்டு செல்வதற்கான ஒரு முறையை காணக்கூடியதாக இருக்குது. இல்லை, நீங்கள் பார்வையிடும் பொழுது நாங்கள் வீட்டுக்கு அத்திவாரம் போடுற மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு சதுர அமைப்புல இது ஒரு அத்திவாரம் போடப்பட்ட நிலையில காணப்படுது. இந்த கோட்டைகளில் மிஞ்சி இருக்கிற எச்சங்களை வைத்துக்கொண்டு முழுமையாக கோட்டை இருந்த வடிவமைப்புல பிற்காலத்துல அரசாங்கத்தால் வடிவமைக்க முடிந்தால் அது இந்த ஊரினுடைய சிறப்பையும் இந்த அழகையும் எடுத்து காட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறு முடிந்தால் அதை அரசாங்கம் முயற்சி எடுத்து செய்து தருமாக இருந்தால் எங்களுடைய ஊருக்குரிய சிறப்பு மங்காமல் என்றைக்கும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த கோட்டையினுடைய வரலாறு மிக குறைவான ஒரு வரலாறாக இணையதளங்களிலே காணப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த கோட்டை தொடர்பான வரலாறு பதிவிடாமைக்கு என்ன காரணம் என்பது தெரியப்படவில்லை. ஏனென்றால் இந்த கோட்டை தொடர்பான வரலாறுகள் வெளியில் ஏன் வரவில்லை, அல்லது இந்த கோட்டை தொடர்பான வரலாறுகளை பதிவிட முடியாமல் போயிருக்கிறது. இது தொடர்பான புத்தகங்களோ அல்லது இது தொடர்பான ஏடுகளோ சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை சந்தித்திருந்தால் இந்த கோட்டையினுடைய முழுமையான விவரங்களையும் நாங்கள் அறிந்திருக்க முடியும், உங்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இது தொடர்பான முழுமையான வரலாறுகள் எதுவும் காணப்படவில்லை. அதனால் இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். யக்கச்சியில பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் மட்டுமே இதனுடைய எச்சங்கள் மிஞ்சி இருக்குது. ஆனால் முழுமையான பெரிய ஒரு கோட்டையாக இருந்திருக்கும் என்பது கற்பனையாக காணப்படுகின்றது.
நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்தும் வரலாறுகள் தொடர்பான காணொலிகளாக இருக்கட்டும், சமயம் சார்ந்த காணொலிகளாக இருக்கட்டும், அனைத்து காணொலிகளையும் தொடர்ந்து பதிவேற்றுவேன். நீங்கள் பார்வையிட வேண்டுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.